வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்று நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இந்திய அரசியலமைப்பு பார்ட் 3 சமச்சீர் கல்வி பாட முக்கிய வினாக்கள். முதலாவதாக நம் நாட்டுடைய மிக பலபெரும் சமயம் எதுனா வேத சமயம். அடுத்து மொழி என்பது எதற்காக பயன்படக்கூடிய ஒரு இணைப்பு கருவியாக செயல்படக்கூடியதான் மொழி. அடுத்து தேம்பாவணியோடு தொடர்புடைய மதம் கிறிஸ்தவ மதம். தேம்பாவணியோடு தொடர்புடைய மதம் கிறிஸ்தவ மதம். அடுத்து புத்த மதத்தினர் கொண்டாடக்கூடிய விழா புத்த பூர்ணிமா. புத்தர்கள் கொண்டாடக்கூடியது புத்த பூர்ணிமா. சமணர்கள் கொண்டாடக்கூடிய விழா மகாவீரர் ஜெயந்தி. அடுத்து சீக்கியர்கள் கொண்டாடக்கூடியது குருநானக் ஜெயந்தி. அடுத்து ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எதுனா இசை மற்றும் நடனம். இந்த இசை மற்றும் நடனம் தான் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு பொருளை முழுவதுமாக பயன்படுத்துவோர் யாருன்னா நுகர்வோர். அது தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் அக்டோபர் 12, 2005 தான் RTI ரைட் டு இன்ஃபர்மேஷன் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து உலக நுகர்வோர் தினம் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மார்ச் 15 தான் உலக நுகர்வோர் தினம், வேர்ல்டு கன்சியூமர் டே. தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. அடுத்து நுகர்வோருடைய மகா சாசனம் என்று அழைக்கப்படக்கூடியது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 இயற்றப்பட்டது. நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களில் ஒன்று தான் வர்த்தக கண்காட்சி. இந்த வர்த்தக கண்காட்சி தான் நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் ஒன்று. சமுதாயத்துடைய அனைத்து முன்னேற்றங்களுக்கு அடிப்படை முதலீடு எதுனா கல்வி. சமுதாய முன்னேற்றத்தின் விளைநிலம் பள்ளிக்கூடம். அடுத்து மாநகராட்சி தலைவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆண் பெண் இருபாலருக்கும் வாக்களிக்க தகுதியான வயது 18 வயது. மாதர் தம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோம் என பாடியவர் யாருன்னா தேசிய கவி பாரதியார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிற்பி மற்றும் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர்னா B.R. அம்பேத்கர். இவர் தான் அரசியலமைப்பு வரைவுக்குழுவுடைய தலைவர் தான் B.R. அம்பேத்கர். சட்ட அறிமுகமே இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை. அடுத்து மக்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய அரசை நிறுவுவதால் இந்த அரசு நெறிமுறை கோட்பாட்டுடைய நோக்கமாகும். உலகத்தில் அதிகமான எண்ணிக்கையுடைய அரசியல் கட்சிகள் கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். உலகத்திலே அதிகமான எண்ணிக்கை கொண்ட அரசியல் கட்சிகள் கொண்ட நாடு. ஐக்கிய நாடுகள் என்ற பெயரை உருவாக்கியவர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் தான் ஐக்கிய நாடு என்ற பெயரை உருவாக்கியவர். ஐக்கிய நாடுகள் சான் பிரான்சிஸ்கோ தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 1945 ஜூன் 26. ஐக்கிய நாடுகள் சபை நிர்வாக அமைப்பு தான் பாதுகாப்பு பேரவை. பன்னாட்டு நீதிமன்றத்தினுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய தி ஹேக்கில் தான் பன்னாட்டு நீதிமன்ற தலைமையகம் இருக்குது. அடுத்து இளம் குற்றவாளிகள் நீதி சட்டம் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு 2000வது ஆண்டில் தான் இளம் குற்றவாளிகள் நீதி சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது. பெண்களின் திருமண வயதை 15 18 உயர்த்திய சட்ட திருத்தம் 1978 உருவாக்கப்பட்ட குழந்தை திருமண தடை சட்ட திருத்தம். தமிழ்நாடு அரசினுடைய ஈவ் டீசிங் தடை சட்டம் எப்பொழுது 1997 தமிழ்நாடு அரசுடைய ஈவ் டீசிங் தடை சட்டம் இயற்றப்பட்டது. பெண்களை ஆபாசமாக சித்தரித்து சுவரொட்டிகள் ஓட்ட தடை எதுனா 1999 பெண்களை ஆபாசமாக சித்தரித்து சுவரொட்டிகளோட தடை விதிக்கப்பட்ட சட்டம் இயற்றப்பட்டது. கிறிஸ்தவருடைய புனித நூல் விவிலியம் உலக எழுத்தறிவு ஆண்டு 1990. தமிழா அகாடமியில் தமிழ்நாடு போலீஸ் மற்றும் எஸ்ஐ போன்ற போட்டித் தேர்வுகளுக்குரிய பயிற்சி வகுப்புகள். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் அலைபேசி தொடர்பு சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளுங்கள். சேர்க்கையை உறுதி செய்துவிட உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக ஸ்டடி மெட்டீரியல் வழங்கப்படும். வாரந்தோறும் மாதிரி தேர்வு நடத்தப்படும். DNBSC RRB போலீஸ் போன்ற எஸ்ஐ போன்ற போட்டித் தேர்வுகள் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும்.